ஒரு முன்னாள் அமைச்சர் எந்த ஒரு கட்சியும் வளரணும் தான் அந்த பகுதியினுடைய ஒரு அரசாகவும் சர்வாதிகாரி இருக்க வேண்டும் என்று இருப்பதாக எங்களுக்கு செய்திகள் வருகிறது. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சீங்கன்னா, இன்னொரு நடிகர் வராரு, இந்த சாக்கை வச்சு இதை ஒரு பண்ணிட்டு பண்ணா இனிமேல் எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கு இந்த வாய்ப்பு தரக்கூட திட்டமிட்டு முன்னாள் ஒரு அமைச்சர் செய்ததாக எங்களுக்கு தகவல் வருகிறது. காரணம் அதான் சொல்றேனே, ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு சந்தேகம். அதற்கெல்லாம் காரணம் ஏன்னா காட்டில் போய் உட்காந்து நாங்கள் பிரச்சாரம் செய்ய முடியும், போய் உட்காந்துட்டு அந்த ஊரில் பேச முடியும். கரூர்ல விஜய் கட்சி நடத்திய அந்த கூட்டத்தில் 47 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அதுல முன்னாள் ஒரு அமைச்சர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சாமி சொல்றாங்க. ஆனா திமுக அதிமுக தான் பெரிய கட்சியா இருக்கு தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியில இதுவரைக்கும் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டங்களிலோ அல்லது ஆர்ப்பாட்டங்களிலோ அது மாதிரி திமுக காரங்கள் இதுவரைக்கும் நடந்ததா இதுவரைக்கும் அதிமுக எங்கேயுமே குற்றம் சாட்டு வைக்கல. ஆனா அந்த தாவேகா சார்பில் நடந்த கூட்டத்தில் திட்டமிட்டு திமுக அரசு செயல்பட்டு இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, எங்களோட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார்கள் நிகழ்வு பற்றி. ஏன்னா இன்றைய நிலையில் உங்களுக்கு எந்த கட்சியும் வளரக்கூடாது. அதிமுக பற்றி விடுங்க, அதிமுக நாங்கள் அது மாதிரி குறை சொன்னாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை முடிச்சுட்டு இப்போ எங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்துடுச்சே. இப்போ நீங்கள் அதை சாக்கா வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னது போல் கரூர் நிகழ்வு வைத்துக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்பு போல பிரச்சாரம் செய்வதற்கு நீங்கள் வாய்ப்பு தரவில்லை. எங்கள் குரல் நெடுக்க தேர்தல் நேரத்தில் அந்த குரல் நெருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்கின்றேன். ஆகவே ஒருவருக்கு ஏதோ நடந்து விட்டதனாக இப்போ அதிமுக இனிமேல் எங்களுக்கு செய்ய முடியாதுல்ல. இப்போ இன்னும் எடப்பாடி பழனிசாமி போய் எங்கே பேசணும் கேட்டால் ஊருக்கு கொஞ்சம் வெளியே போய் பேசுன்றீங்க, ஊருக்குள்ள பேசக்கூடாதுன்றீங்க. இல்லை நீதிமன்ற இல்லை அரசியல் கட்சிகள் நடத்தும் போது அதுக்கு ஒரு விதிமுறையை வகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தெரிவித்ததை தொடர்ந்து தான் அரசு இல்லை இல்லை நீதிமன்றம் சொன்னது உண்மை. நீதிமன்றத்தை குறை சொல்லவில்லை. அதற்காக நீங்கள் பாதுகாப்பு தர முடியாது, அந்த கட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு அந்த டவுன்களில் பெரிய இடத்துல பேசக்கூடாது நீங்கள் எல்லாம் அப்படி சொல்கிறதுன்னா இப்போ எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும்? ஏன்னா காட்டில் போய் உட்காந்துனா நாங்கள் பிரச்சாரம் செய்ய முடியும், போய் உட்காந்துட்டு அந்த ஊரில் பேச முடியும்? மக்களை கொண்டு வரணுமா? அப்போ நீங்கள் சொல்கிற மக்களுக்கு காசு கொடுத்து கூட்டு அடுத்து சொல்லுவீங்க. ஆனால் நாங்கள் ஊரில் பேசும்பொழுது மக்கள் தானாக வருகின்றார்கள், அவர்களிடம் எங்களோட கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரையில் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதுவரையில் அவருக்கும் அதே நடிகருக்கு சொல்கிறோம்ப பல இடத்துல பேசினார். அந்த பிரச்சனை வந்ததா? ஏன் கரூர் மட்டும் எப்படி வந்தது? கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பரவாயில்ல சொல்கிறதுனால சொல்கிறேன். நான் அங்கே இருக்கிற சூழ்நிலையை அப்படி நடத்த இடமும் பார்த்தேன். இந்த இடம் எனக்கு தெரியும், ஈரோடுக்கு போகிற ரோட்டில் போட்டு ஒரு சின்ன இது நடத்துறீங்க. அங்கே 300-400 பேருக்கு நான் பல கூட்டங்கள் அங்கே பேசியிருக்கிறேன். 304 பேருக்கு பேச முடியாது. அந்த இடத்துல கொண்டாந்து விட்டு எடப்பாடிக்கு அந்த இடத்துல கொடுத்தீங்க எங்களை பொதுச் செயலாளர். பிரச்சனை வரலன்னாக்க நீங்கள் பிரச்சனை வராதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் விட்டுட்டீங்க எனக்கு வேணும்னு. ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சீங்கன்னா, இன்னொரு நடிகர் வராரு, இந்த சாக்கை வச்சு இதை ஒரு பண்ணிட்டு பண்ணா இனிமேல் எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கு இந்த வாய்ப்பு தரக்கூட திட்டமிட்டு முன்னாள் ஒரு அமைச்சர் செய்ததாக எங்களுக்கு தகவல் வருகிறது. அரசியல் கட்சிகள் நடத்த பொதுக்கூட்டங்கள் அல்லது போராட்டங்கள்ல விதிமுறைகள் வகுக்கப்படணும் அப்படிங்கிற அதிமுக எதிர்க்குதா? நாங்கள் நீதிமன்றத்தை தீர்ப்பை தலைவணந்து அனைத்தையும் அரசு பிறகு நீங்கள் போட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ப்ரோக்ராம் எப்படி நடக்குது? அது நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ முதலமைச்சர் ரோடு நடந்து போகிறது இல்லையா, எல்லோரும் கை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்களா? இப்போ அதுக்கு உங்களுக்கு மட்டும் அந்த நெறிமுறை இல்லையா? ஆளுங்கட்சிக்கு அந்த நெறிமுறை இல்லையா? எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தான் அது மாதிரி நெறிமுறையா? இது சொல்லட்டும். முதலமைச்சர் அரசாங்க நிகழ்ச்சியை போடுறாரு, பிறகு கூட்டத்தை கொண்டு வர்றாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவரும் ரோட்டில் நடந்துட்டு போய் எல்லோரும் கையை கொடுத்துட்டு போகிறாரு.
அது மாதிரி நாங்கள் எங்களை பொறுத்து நீதி வழிமுறை போட்டுட்டு நீதிமன்றம் சொல்லிவிட்டது, அதற்காக இப்படி கொண்டு வந்திருக்கணும் நீதிமன்றத்தை சாக்க வைத்து கொண்டு ஜனநாயகத்தினுடைய குரலை நெருக்குகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை தேர்தல் நேரம், மற்ற நேரங்கள் செய்வது வேறு. இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது, பிரச்சாரம் சூடுபிடிக்க கொண்டு இருக்கிறது. எங்களுடைய அனைத்து இந்திய ஜனாதிபதி ஒரு குறையாக இருந்து கொண்டிருக்கின்றதை நான் சுட்டி காட்டுவதற்காக, காரணம் இது தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்கு வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் தலையிட்டு இதற்கு ஒரு சரியான வழியை தர வேண்டும். எங்களுடைய ஜனநாயக உரிமையை மக்களுடன் சந்தித்து குறைகளை, ஆளுங்கட்சியினுடைய குறைகளையும் எங்களுடைய திட்டங்களையும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பேசினேன். இப்போ பரப்புரையின் போது எதிர்கட்சிகளுக்கு தமிழக காவல்துறையும் அரசு நிர்வாகமும் ஒரு மாற்றான் தாய் போல நடத்துற மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. இது சம்பந்தமா அதிமுக உள்ளிட்ட உங்க தோழமை கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன்னு சொல்லி தான் நீ சப்ஜெக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சப்ஜெக்டை நாடாளுமன்ற குரல் கொடுக்க வேண்டும், இதற்கு வாய்ப்பு தர வேண்டும், இந்த கருத்தை நான் பேசுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா வாய்ப்பு தர வேண்டும் என்பது தான் இன்றைய கருத்தை நான் பேசியிருக்கிறேன். அதே நாடாளுமன்றம் பேசினாவே போதும் இல்லை. 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கு, 70 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளும் பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கு, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கு. அந்த இடத்துல எல்லாம் இது வரைக்கும் யாருமே பலியானதா பெரிய சரித்திரங்கள் எல்லாம் இல்லை. ஆனா திடீர்னு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம், ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த இடத்துல நடக்கிற சம்பவத்திற்கும் அரசுக்கும் ஒரு முடிச்சு போட்டு ஏன் அதிமுக முடிச்சு போடலாம், முடிச்சு விஜய் கட்சியை அதிமுக ஆதரவளிக்கிறது மாதிரி நாங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்காக எதிர்கட்சி உரிமை வேண்டும் என்று தான் சொல்கிறேன். ஒரு நடிகருக்காக நான் பரிந்துரை செய்யவில்லை. நீங்கள் அப்படியே சொன்னால் கூட அந்த நடிகர் பல இடத்துல பேசினார்ல, அங்கே அந்த நிகழ்ச்சி அப்பயே என்னுடைய கரூர் மட்டும் ஏன் நடைபெற்றது என்பது தான் என்னுடைய கேள்வி. காரணம் அதான் சொல்கிறேனே, ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கு சந்தேகம். அதற்கெல்லாம் காரணம் ஒரு முன்னாள் அமைச்சர் எந்த ஒரு கட்சியும் வளரணும், தான் அந்த பகுதியினுடைய ஒரு அரசனாகவும் சர்வாதிகாரி இருக்க வேண்டும் என்று இருப்பதாக எங்களுக்கு செய்திகள் வருகிறது. அதனால தான் அங்கே நடந்ததுன்னு சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.